வியூவர்ஸ், நான் வந்து ஒரு 3-4 நாளாக கிச்சனை க்ளீன் பண்ணல. அப்படியே டிஃபன் வெளியில் கிளம்பி கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சிம்பிளாக சமையல் பண்ணிவிட்டு அது க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்குது பாருங்கள் கிச்சன். இந்த கிச்சனை நான் வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். டீப் க்ளீனாக கொஞ்சம் லைட்டாக டீப் க்ளீனுன்றது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு நல்லா சோப்பு தண்ணியெலாம் போட்டு கழுவுறது. ஆனால் நான் அப்படி பண்ணலையே, எப்போவுமே பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது தான் டீப் க்ளீன்னு சொல்கிறேன். எப்படி பண்ணிவிட்டு கிச்சன் எப்படி க்ளீன் ஆக போகுதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். கார்னர்லேருந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து தனியா விதை போடலாம், அதாவது கொத்தமல்லி விதை போடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் மண் போட்டு கொத்தமல்லி விதை போட வச்சுக்கலான்ட்டு பார்க்குறேன். அதனால் இதை எங்கள் கார்டனில் எடுத்து போய் வச்சுக்க போகிறேன். நான் இங்கே வந்து மண் சட்டியெல்லாம் இங்கே தான் கவுத்து வச்சுருக்கேன். மண் சட்டி யூஸ் பண்ணுற பாத்திரத்துலாம் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் அதனால் நான் இப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு தேடுறதுக்கு. அதனால் நான் சின்ன சின்ன தட்டு சின்ன பவுல் மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து இது மேலே அடிக்க வச்சுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் தூசி தட்டிட்டேன்னா நான் ரொம்ப டீப் க்ளீனுன்னு பண்ணுறதில்ல, எப்பவும் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக க்ளீன், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்னரில் ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எப்போவுமே புழங்குறது லேடிஸ் மோஸ்ட்லி புழங்குறது கிச்சன் தான். அந்த கிச்சனை வந்து எந்நேரமும் நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இது பாருங்கள், இந்த ஷெல்ஃபை நான் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூசிலாம் படியாத மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் போடணுன்றதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மசாலா ஐட்டம்லாம் போடலை. அடுத்தது பூண்டு எப்போவுமே நம்ம காற்றாட தான் வைக்கணும், பூண்டு வெங்காயம்லாம். அதனால் பூண்டு தனியாக ஒரு ட்ரேலையும் வெங்காயத்துக்கு ஒரு ட்ரேவும் வச்சுருக்கேன். இதையும் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து இங்கே இந்த மசாலா டப்பா கடுகு வெந்தயம் அந்த மாதிரி டப்பாங்களும் இங்கே வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா அந்த ஷெல்ஃபை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துடைக்கணும். சோப்பு தண்ணி போட்டு துடைக்க முடியாது. இப்போ வந்து நான் துணி வச்சு துடைக்கலான்னு பார்க்குறேன். டீப் க்ளீன் பண்ணல, சுமாரான க்ளீன் தான் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து எல்லா மசாலா டப்பாவும் போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அது மாதிரி இங்கே இருக்கிறது எடுத்து இங்கே அடுக்கி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். பாட்டில்லாம் இப்போ வந்து இது பக்கத்தில் வச்சுப்போம். இது வந்து 4 பாட்டில் 100 ரூபா. எல்லா டப்பா மாட்டிட்டு பாருங்க. இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ துணி வச்சு துடைச்சிக்கிடணும். எப்போவுமே ஒன்று எடுத்து தூசிலாம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். எறும்புலாம் வராது, எறும்பு பாம்பூச்சி அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அதனால் நான் வந்து எப்போயுமே இந்த கிச்சனை வந்து இந்த மாதிரி தான் துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிட்டேன், இதை டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது இந்த பேக் இந்த குட்டி குட்டி பையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி பை நமக்கு கண்டிப்பாக தேவை. குட்டி குட்டி பை தேவை, ஒரு கேரி பேக் தேவை. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நான் வந்து இந்த கபோர்டில் இதுக்குள்ளே தான் நான் வந்து எல்லா பையையும் அழகாக மடித்து வச்சுப்பேன். நம்ம தேட முடியாது, ஒரு அவசரத்துக்கு எடுக்கணுனாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் நான் வந்து ஒரு பைக்குள்ளே வச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பையெல்லாம் இந்த கபோர்டுக்குள்ளேயே வச்சுப்பேன். கட்டைப்பையெல்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சுப்பேன், கவர்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு தேவையான பைகள்லாம் எப்போவுமே நம்ம இந்த கேரி பேக்கில் தூக்கி போட்டுக்கூடாது. என்றைக்குமே தேவைப்படும் கேரி பேக்கு, பை, துணி பையெல்லாம். அதனால் இதெல்லாம் இதுக்குள்ளே நான் அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து கவுண்டர் டாப் அந்த மாதிரி நம்ம அரிசி வைக்கிற இடத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் பூச்சிலாம் வராது. நம்ம க்ளீன் பண்ணல கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வந்து நிறைய சேர்ந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். என்னடா டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேன்ட்டு ஓடிடும். கரப்பாம்பூச்சி சேராது, இல்லைன்னா குட்டி முட்டை போட்டு வச்சிடும். அதனால் நம்ம அரிசி வைக்கிற இடம் நான் எப்போவுமே பெருக்கிடுவேன். டெய்லி அரிசி வைக்கிற இடத்த நான் வந்து பெருக்கிடுவேன். இங்கே அரிசி வைக்கிற இடம்லாம் அப்படியே சுத்தமாக இருக்கும் பாருங்கள். ஒரு குப்பை இருக்காது, வெறும் அரிசி மட்டும்தான் வச்சுருப்பேன். சிலிண்டர் வச்சுருப்பேன். இதை பாருங்கள், சுத்தமாக இருக்குது, பூச்சே வராது ஏன்னா சுத்தம் பண்ணி வைக்கும்போது. அடுத்தது நம்ம எப்போவுமே செவுறு ஓரத்தில் இந்த உப்பு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சா எறும்புங்கள்லாம் வராது. உப்பு
அதுக்கப்புறமா புதினா இலை, பூண்டு லைட்டாக அந்த தண்ணி தெளித்து வைக்கும்போது நம்ம கிச்சன் வந்து பூச்சிங்கெல்லாம் வராமல் இருக்கிறோம். நம்ம எறும்பு மருந்து, ஹிட்லைனு அந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்லாம் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நம்ம கிச்சனில் எறும்பு பூச்சிலாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா வாசனை திரவியம் போட்டு கழுவுறதுக்கு பதில் உப்பு, கற்பூரம் இதெல்லாம் போட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணலாம். இப்போ துலக்க வேண்டிய பாத்திரத்தை இதில் போடலாம். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுற வேலை தான். இப்போ துலக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து துலக்க வேண்டிய சிங்கில் போட்டுட்டு இந்த இதெல்லாம் தூக்கி நான் எப்போவுமே டிஃபன் பாக்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து வைப்பேன். ஏன்னா தேவைப்படும் போது நமக்கு கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் தேவைப்படும். அதனால் டிஃபன் பாக்ஸ் ஒரு செல்ஃபில் நான் வச்சு வைப்பேன். இப்போ எண்ணெய் பாருங்கள், இதோ எண்ணெயெல்லாம் ஒரே இதில் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு எல்லாமே நான் கொஞ்சம் தொடச்சி தான் வைப்பேன். காலையில் எழுந்தோடனே அது எடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சிடுவேன். இப்போ எண்ணெய்லாம் அந்த கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்கேன். இது வந்து கப்பன் சாசர், பித்தளையில் கப்பன் சாசரு. எல்லாமே நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டோன்னா நம்ம சமையல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தொடச்சிட்டு உப்பு பக்கத்தில் தான் எண்ணெய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் உப்பு பக்கத்துலேயே எண்ணெயை வச்சுருக்கேன். பக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். நம்ம பக்கத்துலேயே எல்லாம் வச்சுட்டா நமக்கு சமையல் வேலை ரொம்ப குயிக்காக முடியும். தேட தேவையில்லை, சுத்தமாக இருக்கும். நான் வந்து கவுண்டர் டாப்பு பக்கத்தில் தான் நான் வந்து கத்தி, இந்த பீலர் இதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஷெல்ஃபில் குட்டி குட்டி ஷெல்ஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த திருகிறது, அந்த இது காய்கறிலாம், கேரட் துருவல், அப்புறம் ஸ்பூன் எல்லாமே நான் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து எண்ணெய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கப்போர்டு, இந்த கீழ் கப்போர்ட்லேயே வச்சுருக்கேன். அடுத்தது கவுண்டர் டாப்பை இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சல் நம்ம சமையல் பண்ணதெல்லாம் எடுத்து இந்த ஓரமாக வச்சுட்டோன்னா, காலையுமே ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மூடி தான் வைக்கணும், திறந்தே வைக்கக்கூடாது சாப்பாடெல்லாம் கிச்சன்லலாம். எண்ணெய் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எண்ணெய் நல்லா தான் இருக்கும். அடுத்தது கழுவ வேண்டிய பாத்திரத்தை போட்டோன்னா என்னுடைய கவுண்டர் டாப் பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் ஸ்டவ்வை மட்டும் கழுவணும். இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பெருக்கிட்டு குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை ட்ரம்மில் போட்டேன்னா, ட்ராஷ் பேக்கில் போட்டேன்னா சுத்தமாகிடும். இனிமேல் நம்ம கிச்சனை சோம்பேறித்தனம் விடாமல் க்ளீன் பண்ணிகிட்டே வீடு பார்க்க எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும், பொருட்களும் சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்வெல்லாம் கூட தூக்கிட்டு தான் துடைக்கணும். க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்ப்ரே வச்சு இந்த ஸ்டவ் மட்டும் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஸ்டவ் ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எப்போவுமே புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும். நான் சும்மா சோப்பு தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சமாக அரை தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். இது அப்படியே விட்டுட்டோன்னா பழைய ஸ்டவ் மாதிரி ஆகிடும். நம்ம ஸ்டவ் எப்போயுமே புதுசாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த சோப்பு தண்ணிலாம் டெய்லி கழுவுனா கூட நல்லது தான். டைம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவும்போது நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் வந்து சுத்தமாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறவங்க டெய்லியுமே நம்ம சோப்பு தண்ணி போட்டு கழுவிக்கலாம். ரொம்ப வேலைக்கு போகிறவங்க, வேலை அதிகமாக இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் ஸ்டவ்வை இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு சிந்தாமல் பார்த்துக்கணும். பாலோ சாப்பாடோ குழம்போ எதுவும் சிந்தாமல் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அப்படின்போது ஸ்டவ்வில் எதுவும் சிந்தாமல் சுத்தமாக இருக்கும். லைட்டாக தொடச்சாலே போதும். இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா தேய்ச்சி வைக்கும்போது நம்மளுடைய ஸ்டவ் வந்து எப்போவுமே புதுசாக இருக்கும். எல்லா பக்கமும் தொடச்சிக்கணும், அப்போ தான் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இது தண்ணி ஊற்ற மாட்டேன், ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிடுவேன்.
கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி காஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு கத்தி வச்சு, இல்லைன்னா இது கைக்கெல்லாம் வராது. இப்போ துணி வச்சு துடைக்கும் போது சுத்தமாயிடும். பனியன் துணி மாதிரி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு சோப்பு தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே துடைக்க வேண்டியது தான். இப்போ என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4 பக்கமும் இது நல்லா துடைச்சிக்கிடணும். எப்போல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஸ்டவ்வை அழகாக துடைச்சி வச்சுக்கிடணும். அப்போ நம்ம ஸ்டவ் எப்போவுமே புதுசாகவே பளபளன்னு இருக்கும். இன்றைக்கி என்னோடய கிச்சன் ஒர்க்கு தான். இன்றைக்கி சமையல் கூட நான் சிம்பிள் சமையல் தான் பண்ண போகிறேன். ஆனால் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேன்ட்டு தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் கவுண்டர் டாப்பை துடைச்சிக்கணும். இப்போ இது ஈர துணி வச்சு துடைச்சேன். இனிமேல் மறுபடியும் காஞ்ச பனியன் துணி வச்சு துடைக்க போகிறேன். இந்த டவல் வச்சு நம்ம இன்னும் துடைக்க ஸ்டவ் வந்து நல்லா பளபளன்னு ஆகிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் இப்போ எப்படி பளபளன்னு ஆயிடுச்சா. நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்டவ் மட்டும் எந்த மாடல் ஸ்டவ்வாக இருந்தாலும் நம்ம துடைச்சி சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி அந்த காலத்துலலாம் அடுப்பாங்கரையில் சாணிலாம் மெழுவாங்க. சாணி மெழுவி அழகாக கோலம் போட்டு நல்லா டெய்லியுமே சாணி மெழுவாங்க. வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி. அதனால் இப்போ என்னுடைய ஸ்டவ் வந்து நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இனிமேல் இதை செட் பண்ணிடுவேன். நான் வந்து அதை கழுவு போட்டிருக்கேன். மேலே இருக்க ட்ரேலாம் இதை வந்து கழுவிட்டு செட் பண்ணுவேன். இப்போ என்னுடைய கவுண்டர் டாப் வந்து இனிமேல் பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். இப்போ கவுண்டர் டாப்பை அதே ஈர துணி வச்சே துடைச்சிக்கிடலாம். எப்போவுமே இந்த இதெல்லாம் இங்கே தான் வைக்கணும். இந்த லைட்டர்லாம் வீட்டில் காணாமல் போகிறது லைட்டரு, குக்கர் வெயிட்டு, அடுத்தது ரிமோட்டு, இதெல்லாம் வந்து வீட்டில் அடிக்கடி காணாமல் போயிடும். நம்ம அதை வந்து ஒரே இடமா வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம பொருள் பத்திரமா இருக்கும். ஈஸியாக எடுத்துக்கலாம். தேடுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு பொருளை எந்த வைக்கணுமோ அங்கேயே வச்சிடணும். எந்த இடத்துலேருந்து எடுக்கணுமோ அங்கேயே வச்சிடணும். இப்போ என்னுடைய கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பாத்திரம் மட்டும்தான் விளக்கணும். கிச்சன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் மளிகை ஜாமான் வாங்கி கொட்டணும் எல்லா டப்பாவிலையும். இனிமேல் பாத்திரம் கழுவலாமா? இல்லை பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இப்போ எங்கள் ஜிங்க் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பாத்திரம் கழுவின தண்ணி எல்லாம் தேங்கி நிற்குது. ஜிங்க்கு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதையும் நம்ம கையோடு வாஷ் பண்ணிடணும். இது அப்புறம் வாஷ் பண்ணிடணும். நான் வந்து கையோடு வாஷ் பண்ணிடுவேன். இனிமேல் கையோட பாத்திரத்தையும் அடுக்கி வச்சிடணும். அப்போ தான் இது வந்து நல்ல பளபளன்னு இருக்கணும். நான் பழைய மாவு வச்சுருக்கேன். பழைய மாவு இருக்குது, புளிச்ச மாவு. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நான் இதை வாஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜிங்க்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா சோப்பு தண்ணியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கூடவே இதுவும் போட்டு தேய்க்கும்போது என்னுடைய ஜிங்க்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஜிங்க்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நானும் க்ளீன் பண்ணுறேன். மாவும் நம்ம கீழே போடக்கூடாது. மாவு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜிங்க்கெல்லாம் துடைக்க வச்சுக்கிடலாம். ஸ்டீல் பாத்திரத்தை கொஞ்சம் தேய்க்க வச்சுக்கிடலாம். இப்போ என்னுடைய பாத்திரம், என்னுடைய ஜிங்க் வந்து க்ளீன் ஆயிடுச்சு.
இப்போ இனிமேல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அடிக்கிட்ட பிறகு மாவு போட்டு மேட்டெல்லாம் விரிச்சிட்டேன்னா என்னுடைய கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. இனிமேல் நான் சமைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இது நல்லா பளபளன்னு நான் இதை தேய்க்கும் போது. இப்போ பாத்திரம் கழுவுறது பெருசு இல்லை, அதை எடுத்து அடுக்கி வைக்கணும். அதுதான், இல்லைன்னா பாத்திரங்கள் மறுபடியும் அழுக்கு மாதிரியே தெரியும். நான் துணி துவைச்சாலும் உடனே நம்ம மடித்து வச்சிடணும். துணி அப்படியே வந்து பெட்லேயோ சோஃபாலேயோ போட்டோன்னா அது அப்படியே இருந்தாலும் அழுக்காக தான் இருக்கும். அதனால் நான் எப்போயுமே பாத்திரம் கழுவினேன்னா அதை அந்த இடத்துல அடுக்கி வச்சுருவேன். இப்போ பாத்திரத்தில் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கரண்டியில் ஒரு இடமா போட்டு வச்சாதான் நம்ம தேட தேவையில்லை. எப்பவுமே டம்ளர்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுப்பேன். இந்த பாட்டில்லாம் இங்கே வச்சுருக்கேன். கிளாஸ் கண்ணாடி இதில் போட்டு வைக்கிறதுலாம் பத்திரமா வச்சுக்கணும், அப்படி தான் உடையும். அதான் நான் கண்ணாடி கண்டெய்னரே வாங்க மாட்டேன். சரி, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு பார்த்து வாங்கினா அது என்னென்னா 2 பாட்டிலும் வந்துடுச்சு. ஏற்கனவே ஒன்று உடஞ்சிடுச்சு. அதெல்லாம் பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். டம்ளர்லாம் நம்ம ஒரு இடத்துல வச்சிடணும், அப்போ தான் எடுக்க வாட்டமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரம். அப்புறம் நான் சட்டியெல்லாம் வந்து மேலே வச்சுப்பேன். சட்டி மேலே வச்சுட்டேன். இந்த மண் கடாயும் மேலே வச்சுட்டேன். இப்போ நான் குக்கரில் சமையல் பண்ணுறது. பெரிய பாத்திரம்லாம் இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு, கேஸ் ஸ்டவ் க்ளீன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா ஜிங்க்கு க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுடைய வீட்டு பொருள் வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே சிக்கிக்கிறோம். கரெக்டாக வச்சு தான் இது போட முடியும். ஓகே, அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வரணும்.
இப்போ நான் பாத்திரம் கழுவும்போது சிந்தின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் மாப் போட்டுருவேன். இப்போ என்னுடைய ஜிங்க்கும் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த துணி வச்சு தொடச்சி எடுக்கும்போது என்னோடய ஜிங்க் வந்து க்ளீன் ஆகிடும். கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைல்ஸையும் கையோடு நல்லா அந்த துணி வச்சு துடைக்கும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதில் வந்து இந்த மர ஸ்பூனு, குட்டி குட்டி ஸ்பூனு, குட்டி ஃபோர்க் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதையும் இங்கே எங்கன்னா செட் பண்ணணும். நீங்கள் செட் பண்ணிட்டேன்னா இதில் சோப்புலாம் வச்சுக்கிடலாம். சரி, ஓகே. இப்போ மாப் போட்டோன்னா இப்போ இந்த ஈரமானதெல்லாம் நம்ம இந்த மாப் வச்சு துடைக்கும்போது கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ என்னுடைய கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து மேட்டு போட்டேன்னா என்னுடைய கிச்சன் க்ளீன். இனிமேல் நம்ம இப்போ ஏன் நான் இந்த கிச்சனில் மேட்டு போடுறேன்னா, நம்ம டைல்ஸ் மேலே நின்று சமையல் பண்ணும்போது ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கும். பாத்திரம் கழுவுறதுக்கோ சரி, சமையல் பண்ணுறதுக்கோ ரொம்ப நேரம் நிற்கும்போது நம்முடைய பாதெல்லாம் வலிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் தரையில் இந்த மாதிரி மேட்டு வச்சுக்கிறேன். இது பாருங்க, கிச்சன் மேட். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ நம்ம மேட்டை மாற்றிட்டோம்னா நம்மளுடைய கிச்சன் க்ளீனாக இருக்கும். பாருங்க, இனிமேல் தான் நான் சமைக்க போகிறேன். மக்களே, நான் எப்படி ஈஸி மெத்தடில் கிச்சனை க்ளீன் பண்ணன்றதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெயலலிதா என்னும்